Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 968 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க லேண்ட் ஆஃப் ஆனோல இருந்து கிளம்புனாங்கல்ல. அதுக்கப்புறம் இவங்க அடுத்து போக போற இடம் பாத்தீங்கன்னா ஜோவ் ஐலாண்டு. அந்த இடத்துக்கு போகணும்னா இவங்களால லாக் போஸ்ட் எல்லாம் வச்சு போக முடியாது. அங்க இருக்கிறவங்களோட விவரோ கார்டு இருந்தா மட்டும்தான் போக முடியும். கேட் வைப்பரும் டாக் ஸ்டோமும் ஆல்ரெடி ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. அதைத்தான் நம்ம ரோஜர்ட்ட இப்ப கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த எலிஃபண்ட் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அதை புடியணும்னா இது மட்டும்தான் ஒரே வழி. அப்படி இவங்க ட்ராக் பண்ணி ஒரு வழியா அந்த எலிஃபண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓடன்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டாரு. என்னையா இது ஐலாண்டா இருக்குன்னு பார்த்தா எலிஃபண்டா இருக்குது. ஐயோ அவசரப்பட்டு வந்துட்டோமோ ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஓடனுக்கு திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் கேட்காது. என்ன அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பயங்கரமா தலைவலிக்குது. அட அந்த எலிஃபண்ட் பேசுறத இவரால கேட்க முடியுது. நல்ல வேலை மொமனசுகே இங்க வரல. வந்தா சின்ன பயலாச்சு, அவனால தாங்கி இருக்க முடியாது, மண்டையே வெடிச்சிருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ லூஃபிக்கும் மொமனசுகேக்கும் மட்டும் தானே அந்த எலிஃபண்ட் பேசுறது கேட்டுச்சு. அந்த மாதிரி இப்போ ஓடனுக்கு. அப்புறம் ஒரு வழியா அந்த மொக்கமோ கிங்டம்க்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்தை இப்ப ரூல் பண்ணிட்டு இருக்கிறது டியூக் கெங்கிஸ் பான். அவர்கிட்ட நம்ம டாக் ஸ்டோமும் கேட் வைப்பரும் கொடுத்த லெட்டரை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். ஏன்னா கேட் வைப்பரும் டியூக் ஸ்டோமும் சொல்லாம கொல்லாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கானுங்க. அதனால அங்க ஏகப்பட்ட கலவரம். நல்ல வேலை இப்ப உயிரோட தான் இருக்கானுங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு செம ஹாப்பி. அண்ட் இந்த மேட்டரை இவங்க தானே வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு டைரக்டா அந்த பானகிளிஃப் இருக்க இடத்துக்கு கூட்டு போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஓடனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னாச்சு, எப்பவுமே கலகல பலபலன்னு வந்துட்டு இருப்பாரு, இப்ப இப்படி வந்துட்டு இருக்காரும்பாங்க. அவரு மட்டும் இல்ல, ரோஜருக்குமே அது ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ பெருசா இருக்க ஒண்ணு நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்குது, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஓடன்னு சொல்லிட்டு அந்த வேல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ராய் போவாங்க. ஏன்னா அங்கதானே அந்த ரெட் பானகிளிஃப் இருக்குது. அதை போய் பார்த்த உடனே நம்ம ரோஜருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா மனுஷன் தேடிட்டு இருந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாருல. அதை படிக்கும் போதுதான் ஓடனுக்கே ஒரு மேட்டர் புரியுது. நிஜமாவே மிங்ஸும் இவங்களும் பிரதர்ஸுங்க மாதிரின்னு. சரி, இப்ப அந்த ஃபைனல் ஐலாண்டுக்கான ரோட் பானகிளிஃப் எல்லாமே கிடைச்சிருச்சு. இனி இவங்க பண்ண வேண்டிய வேலை அங்க போறது மட்டும்தான். வாங்க தட்டி பிரிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புவாங்க. போற வழியில பெட்ரோ வந்து என்னையும் உங்க கூட கூட்டு போங்கன்னு கேட்பான். ரோஜர், உனக்கான டைம் இன்னும் வரல தம்பி, நீ இன்னும் சின்ன பையன் தான், வெயிட் பண்ணு, உன்னோட டர்ன் வரும், அப்போங்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுதான் பெட்ரோ கடைசியில உயிர் தியாகம் பண்ணி இறந்திருப்பாரு. பாத்துக்கங்க ரோஜரோட வேர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு. ஏன்னா பெட்ரோவோட லைஃபை மாத்தினதே அவரோட வார்த்தைகள் மட்டும்தான். சரி, இப்ப இவங்களுக்கு தேவையான 4 பானகிளிஃபும் கிடைச்சிருச்சு. இனி அந்த ஐலாண்ட் எங்க இருக்குன்னு கரெக்டா லொகேட் பண்ணி அந்த இடத்துக்கு போனா மட்டும் போதும். சரி, நீ இவங்க டிராவல் பண்ணுனா இவங்களுக்கு தேவையான ஐட்டம் அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போகணும்ல. அதுக்காக ஒரு தீவுல ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மேப்ல அந்த 4 ஐலாண்டையும் லொகேட் பண்ணுவாங்க. சோ அந்த 4 லொகேஷனையும் வச்சு ஒரு கோடு போட்டாங்கன்னா போதும். அதோட சென்டர் தான் அந்த ஃபைனல் ஐலாண்டு. அதே நேரம் ரோஜரோட நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. மனுஷன் பயங்கரமா இருமிக்கிட்டு நடக்க முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, அவராலே முடியலன்னா அப்ப எவ்வளவு வீக்கா இருக்காரு. கீழே விழுந்த உடனே டம்முன்னு சத்தம் கேட்டுச்சேன்னு ஷாங்ஸ் வந்து என்னாச்சுன்னு வந்து தட்டுவான். உடனே எதுவுமே நடக்காத மாதிரியே வெளியில வருவாரு. சரி, எங்க போன என்னன்னு மார்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு உடனே மார்க் பண்ணியாச்சு. எப்போ போகணும்னு கேட்ட உடனே இப்பவே போறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லுவாரு. பகியும் சந்தோஷமா கத்திக்கிட்டு இருப்பான். சடனா பார்த்தா ஃபீவர் வந்து பொத்துன்னு விழுந்துருவான். இப்ப என்னன்னா அவன் இருக்க நிலைமைக்கு கப்பல் எல்லாம் டிராவல் பண்ணி அவனால போக முடியாது. அதனால பேசாம இங்கதான் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும். இதை சொன்னா அவன் கேட்க மாட்டான். நானும் வந்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நிப்பான். வாயில நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா மூஞ்சி செவந்து போய் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு அதுவே காட்டி கொடுத்துரும். இதனாலேயே ஷாங்ஸுக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. இவன் பாத்தீங்கன்னா இல்ல, நான் இருக்க மாட்டேன், எனக்கு அந்த ட்ரெஷரை எப்படியாச்சும் எடுத்தாகணும், நான் வந்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நிப்பான். அட பகிக்கு தான் எப்பவுமே ட்ரெஷர் மேலேயும் பணத்து மேலேயும் ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. அதனால ரோஜரோட காலெல்லாம் விழுந்து கதறுன்னு கதறுவான். ஆனா ஷாங்ஸ் விடுறதாவே இல்லை. அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒருத்த மேல ஒருத்தன் அக்கறை வச்சிருக்க மாதிரி தான் இவங்களுக்கு தெரியும். பகி அடங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி படுக போட்டு நல்லா இறுக்கி கட்டிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு துள்ளிட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் டயர்டாகி தூங்கிடுவான்னு வைங்க. சரி, இப்ப அந்த ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போலாமா இல்லையான்னு ஓடனும் ரோஜரும் கேட்பாங்க. ஷாங்ஸ் நினைச்சிருந்தா அந்த டைம் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நாங்க எங்களுக்குன்னு சொந்தமா கப்பலையும் க்ரூ மெம்பர்ஸையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டுக்கு வேணா போய்க்கிறோங்கிற மாதிரி சொல்லுவானா. ரோஜரும் ஓடனும் அவனை பாராட்டி தள்ளிட்டு அந்த ஐலாண்ட்ல பகியையும் ஷாங்ஸையும் இறக்கி விட்டு கிளம்பிடுவாங்க. பகிக்கு தெரியாது அவங்க கிளம்பிட்டாங்கன்னு. அவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான்னு வைங்க. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, மெயினா ரோஜருக்கு. ஏன்னா அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கடைசி ஐலாண்டை பார்க்க போறாரு. கிளைமேட் அது இதுன்னு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நிம்மதியா சந்தோஷமா போவாங்க. அப்படியே கட் பண்ணா
சில பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வருது. என்னன்னா ரோஜர் அந்த கடைசி ஐலாண்டுக்கு போயிட்டாருன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம உலக வரலாற்றிலேயே இந்த உலகத்தை முழுசா சுத்தி வந்த ஒரே ஆளு அவருதான். சோ அவருதான் கிங் ஆஃப் த பைரட் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அசந்து போயிட்டாங்க. நிறைய பேர் பாராட்டி தள்ளுவாங்க, நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு வைங்க. ஒயிட் பேர்டுகள்லாம் செம ஹாப்பி, ஒரு வழியா ரோஜர் கிங் ஆஃப் த பைரட் ஆயிட்டானான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓடன் இவர்கிட்ட திரும்பி வந்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அவரோட நிலைமை மோசமாக போகுதுன்னு யாருக்கும் தெரியல. அப்படியே கட் பண்ணி ஓடனை காட்டுறாங்க. அந்த மனுஷனுக்கு எப்பவுமே அன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதுறதான வேலை. அதான் ஜேர்னல் மாதிரி எழுதுவாரு. அப்ப அவர் என்ன எழுதுவாரு தெரியுமா? இந்த உலகத்தோட கடைசி ஐலாண்டுக்கு போகும்போது தான் இந்த உலகம் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டாராமா. அதாவது 100 வருஷம் வாய்டுன்னா என்ன, டிங்கிற பேருக்கு மீனிங் ஆன்ஷியன் வெப்பனு, அப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோன்னு இவரோட கண்ட்ரி இருக்குது இல்ல, இது முதல்ல மத்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் கனெக்ஷன்ல தான் இருந்திருக்குது, இடையில தான் மாத்திருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவங்க போனப்போ இவங்க எதிர்பார்த்த ட்ரெஷர் அவங்க கண்ணு முன்னாடியே இருந்துச்சாமா. அப்போ ரோஜரோட சேர்த்தி அங்க இருந்தவங்க அத்தனை பேருமே விழுந்து விழுந்து வயிறு வலிக்க சிரிச்சிருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கையில அவங்க சிரிச்சதே இல்ல, கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. அப்போ ரோஜர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜாய் பாய், நான் நீ வாழ்ந்த அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அது நடக்கல. இப்படி ஒரு சூப்பரான பொக்கிஷத்தை எனக்கு விடுறதுக்கு சுத்தமா மனசே இல்ல. கண்டிப்பா இது ஒரு ஃபன்னியான ஸ்டோரி தான் சொல்லிட்டு அவரோட டீம் கிட்ட 800 வருஷமா ஒரு ஈக்காக்கா கூட வராத இந்த ஐலாண்டுக்கு நம்ம ஏன் ஒரு பேர் வைக்க கூடாதுன்னு கேட்பாரு. எல்லாருமே வச்சலாமேன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. அப்படி வச்ச அந்த கடைசி ஐலாண்டோட பேர் தான் லாஃப் டேல். சோ இப்படித்தான் நம்ம தலைவன் ஓடனை யூஸ் பண்ணி ஒரு வழியா கடைசி ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்து அவரோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனா அவர் ஏன் வீம்புக்குன்னே போய் நேவில மாட்டி செத்தாருங்கிறத இனி ஃபியூச்சர்ல வர ஸ்டோரிஸ்ல சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஓடனோட நிலைமை என்னாச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.